நெக்ஸ்ட் லீட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். டாப் ரைட் கார்னர்ல இருக்க செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ வியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்க. இங்கே தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்க. உங்கள் ப்ராடக்ட் நேம் அண்ட் கேட்டகரியை அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் பற்றி ஃபியூ வேர்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். நான் இப்போ ரேண்டமாக டைப் பண்ணுறேன். ஃபைனலாக அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் இமேஜை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் 10 இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் ஸ்லாட்டை கிளிக் பண்ணுங்கள். எய்தர் கேமரா ஆர் கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வீடியோ. உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் டு செலக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேருந்து வீடியோ டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல் வீடியோஸ் டேப் பண்ணுங்கள். இங்கே 3 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டேப் டு செலக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேருந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரௌச்சர் டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் ப்ரௌச்சரை டேப் பண்ணுங்கள். நீங்கள் எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் ப்ரௌச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொட்டேஷனை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் கொட்டேஷனை டேப் பண்ணுங்கள். எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் கொட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கனெக்ட் வித் அஸ்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் சோஷியல் லிங்க்ஸை டேப் பண்ணுங்கள். இதில் உங்களோட சோஷியல் லிங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்டேட் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் காண்டாக்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரை உங்கள் காண்டாக்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேப் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெப்சைட் லிங்க்கை ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்க மெனூஸ்லாம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் டெலீட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருக்க ட்ராக் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வியூ வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்டேட் பண்ண எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் இப்படி தான் வெப்சைட்டில் வியூ ஆகும். இந்த வெப்சைட்டை உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. எய்தர் கால் பண்ணுவாங்க இல்லைன்னா லீட் கொடுப்பாங்க. இந்த லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லீட்ஸ் ஆப்பில் கால் ஷீட்டில் வந்துடும். இப்போ மேலே லெஃப்டில் கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க.
நெக்ஸ்ட்டு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெப்சைட் லிங்க் ஆர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டா யூஸ் பண்ணி இந்த லிங்க்கை உங்கள் கிளைண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ல இருந்து பேக் வந்துருங்க. இப்போ பாட்டம் ஸ்க்ரால் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஷேர் டெக்ஸ்ட். ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணும்போது என்ன கண்டென்ட் வரணுமோ அதை உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமில் இருக்க கஸ்டமைஸ் பட்டனை டேப் பண்ணுங்க. என்ன கண்டென்ட் வேணுமோ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அப்டேட் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பேக் வந்துருங்க.